நீங்கள் மியான்மர் அதாவது பர்மாவுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம போயிடாதீங்க. ஏன்னா இங்கே ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் கடைசியாக சொல்ல போகிறது கொஞ்சம் பேருக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அடக்கமாக போட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே டெம்பிள் இருக்குது. ஷோல்டர் அண்ட் முட்டி வந்து தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஷால் போடுங்க தோழின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்னது இதுதான். ரெண்டாவது வந்து கேஷ் வந்து மேக்ஸிமம் கையிலே வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஹோட்டல் அண்ட் லக்ஸரி ஸ்டோர்ஸை தவிர வேறு எங்கேயுமே கார்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே கேஷ் தான். ஒரு சில கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து நல்ல நோட்டு மடங்காமல் கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி யூஎஸ்டி பில்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மியான்மரோட கேபிட்டலான யாங்கோனில் வந்து நைட் நேரத்தில் மட்டும் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே சில பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா பேசிக் பர்மிஷ் ஸ்பேசஸ்லாம் கற்றுக்கோங்க. ஹாய் ஹலோ தேங்க்யூ ஹவ் ஆர் யூ இதெல்லாம் சொல்கிற லெவலுக்கு. மியான்மர் இ விசா வந்து 3 ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் $50 வந்து டூரிஸ்ட் விசானா பே பண்ணணும். பிஸ்னஸ் விசானா $70 பே பண்ணணும். அண்ட் அந்த லாஸ்ட்டாக சொன்ன ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இங்கே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுவுமே இல்லை இந்த சிவில் வார்னால. VPN யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எல்லா VPN பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு VPN மட்டும் தான் ஒரு காணிச்சு நான் போன டைமில். அந்த VPN ஓட நேம் நினச்சிங்கன்னா உங்களோட பிடிச்ச கண்ட்ரியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம மேக்ரோட வரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.